ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பை 30 வயதுல எகிப்தினுடைய ராஜாவுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்கிறது ஆண்டவருடைய பெரிய திட்டம். 2025 வருஷத்துல உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றணும்ன்றது ஆண்டவருடைய பெரிய திட்டம். உங்க கையில அதை கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய திட்டம். இந்த ஜெபத்துல அதை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவருடைய திட்டம். கர்த்தர் அதை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஆண்டவர் அவனை உருவாக்கினார். ஏனே தெரியல. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது அவன் மட்டும் நல்லா இல்லை. கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிடும் போது இவர் மட்டும் நல்லா சாப்பிடல. கூட பிறந்தவங்க எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது இவர் மட்டும் ஜாலியா இல்லை. எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு அனுபவம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க யாரையும் கண்டு போய் கர்த்தர் மேல உட்கார வைக்க போறதில்ல. கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் மேல கொண்டு போய் கர்த்தர் உட்கார வைக்க போறாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்திற்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பொறுப்பிற்காய் ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய விசாலத்தில் ஆண்டவர் உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வேதத்துல 81வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 81வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 81வது சங்கீதம் 7வது வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்திலே உன்னை சோதித்து அறிந்தேன், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எகிப்திலே ஆண்டவர் சொல்றாரு அந்த 7வது வசனத்துல, நீங்க மறுபடியும் வாசிப்பீங்கன்னா, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்திலே உன்னை சோதித்து அறிந்தேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆண்டவர் தப்புவித்து இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து எனக்கு உத்தரவு அருளினேன். நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருடைய அற்புதத்தை லெகுவாய் பார்த்திருக்கலாம், அமைதியா பார்த்திருக்கலாம், கொஞ்சமா பார்த்திருக்கலாம். ஆனா இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் இறங்க போறாரு. எப்படி கர்த்தர் இறங்க போறாருன்னா, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. வைராக்கியமாய் ஆண்டவர், விடுதலையாய் ஆண்டவர், பகிரங்கமாய் யாரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு எனக்காய் ஆண்டவர் இறங்குவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என்ன ஆயத்தப்படுத்துறதற்கு, என்ன 100%, என்ன 100% நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அந்த பெரிய காரியத்திற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை முழுவதுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்ல 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 நீங்க என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன எப்படி வேணாலும் ஆயத்தப்படுத்தலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மனிதர்கள் மூலமா என்னை ஆயத்தப்படுத்துங்க, சூழ்நிலை மூலமா என்னை ஆயத்தப்படுத்துங்க. என்ன உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் என்னை கழுவி சுத்திகரிக்கணும். எங்கிட்ட இருக்கிற அசுத்தம் எல்லாம் வெளியே போகணும். எங்கிட்ட இருக்கிற பொல்லாத குணங்கள் எல்லாம் மாறணும். எங்கிட்ட இருக்கிற பாவ உணர்வுகள் எல்லாம் மாறணும். ஐயா, நீர் என்ன சுத்திகரிக்கணும் ஆண்டவரே. நான் பொன்னா விளங்கணும். உங்க ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட ஊற்றப்பட, அந்த பிரசன்னம் ஊற்றப்பட ஊற்றப்பட, எங்கிட்ட இருக்கிற கசடுகள் எல்லாம் விலகட்டும். என்கிட்ட இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் முழுவதுமாக விலகட்டும். உமக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவரே என்னிடத்திலிருந்து முழுவதுமாக விலகுவதாகப்பா, விலகுவதாகப்பா, முற்றிலுமாய் விலகுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு
நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த 11வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி சேபேயு மலை போல உன்னை வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, அந்த எப்ராயிம் என்கிற அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை போட்டு ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட போவது இல்லை. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த பிரச்சனையிலே ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மலையை போல நம்பி இருந்த மனிதர்கள் கைவிடலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே கைவிடலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த காரியத்தில் கர்த்தருடைய கை உன்னோடு கூட இருக்கும். அவருடைய நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். அவர் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ இதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கோத்திரம். இவனுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. ஆனா இந்த எப்ராயிம், இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த எப்ராயிம் ஆண்டவர் செய்த நன்மையை மறந்து ஆண்டவரோடு உள்ள உறவை குறைச்சிக்கிட்டு ஆண்டவரை சுத்தமா கைவிட்டு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றது மாதிரி நடக்கல. அப்படின்னா வெளி தோற்றத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளையை போல காமிச்சாலும் இருதயம் அளவிற்கு இந்த எப்ராயிம் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ என்னை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவர் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, சில வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஆண்டவரை விட்டு தூரம் போய் இன்னொரு ராஜாக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவங்க படுற வருத்தத்தை பார்த்த உடனே ஆண்டவருடைய மனசு என்ன பண்ணலன்னா தாங்கல. ஆண்டவர் உடனே சொல்றாரு, ஐயோ, நான் எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? ஏன் அப்படின்னா, இந்த எப்ராயிமை ஆண்டவர் தன் பக்கமாய் சேர்த்து கொள்வதற்கு கர்த்தர் நிறைய பாடுபட்டார். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம யாரையுமே ஆண்டவர் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரத்தில் போய் இப்பொழுது ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்க சிக்கி இருக்கலாம், பெரிய பாடுகளை பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னைக்கு உங்களை இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்தாரோ அன்னையிலிருந்து உங்களுக்காக அவருடைய இருதயம் தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாட்கள் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வச்சு அவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபம் பண்ண வச்சு உங்களை ஒப்பு கொடுக்க வச்சு, ஆமேன், உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க வச்சு மீண்டுமாக இந்த எப்ராயிமை கர்த்தர் கைவிடவில்லை என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி
முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இம்மை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு சில வேளை மறைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒரு சில வேளை காணாதவர் போல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை கைவிட்டாரு பாஸ்டர், என்னை கைவிட்டாரு. இந்த சூழ்நிலையை கத்தர் கைவிடலைன்னா ஏன் இப்படி நடந்துருச்சு? கத்தர் தானே என்னை கைவிட்டாரு, என் பிள்ளைய கைவிட்டாரு, என் குடும்பத்தை கைவிட்டாரு. யோசேப்பையும் அப்படித்தான் நினைத்தான், என்னை கத்தர் கைவிட்டார். ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை கைவிடல. ஆண்டவர் உங்களை கைவிடலன்றத சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சோதித்து அறிகிறார். கர்த்தர் உங்களை அதற்கு நேராக நடத்துகிறாரே தவிர, கர்த்தர் மறைந்திருக்கிறாரே தவிர, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் நான் உன்னை கைவிடவே இல்லை. அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்காய் பெருகுகிறது. அவருடைய அன்பு உங்க மேல பெருகுகிறது. இந்த நாளில் ஜோம் பண்ண அழுது ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் உங்க மேல கடந்து வருது. அவருடைய பாசம் உங்க மேல கடந்து வருது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தவர், அவருடைய இரத்தத்தை எனக்காக சிந்தினவர், அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவர். உங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாத போது உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர், உங்களை வேறு பிரிச்சவர். ஆமென். இதற்கு முன்பாக எத்தனையோ மரண கண்ணிகள் உங்களுக்கு வந்துச்சு, எத்தனையோ இடத்துல நீங்க மரிச்சு போக வேண்டியது. ஆனா கர்த்தர் அங்கிருந்தெல்லாம் உங்களை மரணத்திலிருந்து பாதுகாத்து, அம்புகளிலிருந்து பாதுகாத்து, பட்டயங்களிலிருந்து பாதுகாத்து இவ்வளவு நாள் வைத்திருக்கிற கர்த்தர் இப்ப வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கைவிட போவது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி, மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறவர் எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஹல்லேலூயா.